Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நாம to and for அத ஒரு சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறது, எந்த இடத்துல to யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல for யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத ஒரு தெளிவான விளக்கத்தோட நம்ம பாப்போம். நம்மள பலருக்கும் இந்த சென்டென்ஸ்ல to வருமா for வருமா அப்படிங்கற கன்ஃபியூஷன் இருக்கும். இது எங்கெங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிக்கிட்டா அது ரொம்பவே ஈஸிங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படினும் அதற்கான ரீசன் இதனால தான் இங்க இது போடுறோம் அப்படிங்கறது ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருந்தா ரொம்பவே சந்தோஷங்க. தெரியாதவங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். to அப்படிங்கறத எங்கெங்க யூஸ் பண்ணனும்னா இதற்கு, அதற்கு, இந்த இடத்துக்கு அப்படின்னு இக்கு அப்படிங்கற சவுண்ட் வரதுல இது ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படினு மென்ஷன் பண்ணும்போது நம்ம to யூஸ் பண்ணோம். எதெல்லாம் வந்தால் to யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத சில கண்டிஷன் இருக்கு. இப்போ பிளேஸ் அப்படினு வெச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நான் போனேன், ஆபீஸ்க்கு போனேன், மார்க்கெட்டுக்கு போனேன், கடைக்கு போனேன் அப்படின்றபோது நம்ம to யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு டெஸ்டினேஷனை, ஒரு முடிவை வந்து இந்த இடத்துக்கு நான் போவேன், அந்த இடத்துக்கு போவேன், அதனுடைய டெஸ்டினேஷனை குறிப்பிடுறது. அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அப்படிங்கும்போது நம்ம to யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிஃபோர் எ வெர்ப், ஒரு வெர்புக்கு முன்னாடியும் நம்ம to யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரெஸ் வாங்க கடைக்கு போனேன் அப்படின்றத நான் சாக்லேட் வாங்க கடைக்கு போனேன் அப்படின்றத ஒரு வேர்பு, இங்கே வாங்க அப்படின்றது பை, ஸோ இது வேர்பு. அதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். இதுபோல் to அப்படின்றது ஒரு எக்ஸ்சேஞ்சு இல்லை ட்ரான்ஸ்ஃபர், ஒரு டெஸ்டினேஷனை குறிப்பிடும்போது to யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேர்புக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணணும். அடுத்தது for வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். நான் என் அக்காவுக்காக இதை செஞ்சேன், நான் என் அப்பாவுக்காக இதை செஞ்சேன் அப்படின்ற இதில் அக்கா அப்படின்றது ஒரு நவுனை குறிப்பிடுது. அதுக்கு முன்னாடி நம்ம for யூஸ் பண்ணணும். ரெண்டாவது டைம் பீரியடை மென்ஷன் பண்ணும் போதும் நம்ம for யூஸ் பண்ணணும். நான் 2 ஹவராக படித்தேன், நான் 4 நாளாக காத்துட்ருந்தேன். இதில் 2 hours 4 days அப்படின்றது டைம் பீரியடை மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துக்கு முன்னாடியும் நம்ம for யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பெனிஃபிட், இது நான் உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, நான் பாடினா என் குடும்பத்துக்கு நல்லது, நான் இது உனக்காக பாடினேன், நான் இது உனக்காக செஞ்சேன் அப்படின்னு ஒரு நமக்கோ அல்லது பிறருக்கோ நம்ம இது செய்யறதுனால ஒரு நல்லது, ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கக்குள்ள நம்ம for யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு சேலம், நான் சேலத்துக்கு போனேன் அப்படின்றது, சேலம்ங்கிறது ஒரு பிளேஸு, அங்கே இக்கு சவுண்டு வருது. அது இல்லாமல் நான் இங்கே போனேன் அந்த டெஸ்டினேஷனை சொல்கிறது. ஸோ இங்கே முன்னாடி சேலம் முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணோம். அதே போல் தான் சி கோஸ் டு ஸ்கூல், இங்கே ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பேர். ஸோ அவள் ஸ்கூலுக்கு போவாள் அப்படின்னா to தான் வரும். ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன வரும்? to தான் வரும். ஐ வென்ட் டு பை எ வெஜிடபிள், இந்த இடத்துல பை அப்படிங்கிறது ஒரு வேர்பு. நான் வெஜிடபிள் வாங்க கடைக்கு போனேன் அப்படின்ட்டு வாங்க போனேன், இதில் வாங்குறது பை அப்படின்றது வேர்புனால இங்கே முன்னாடி to போட்டிருக்கோம். சி ஒர்க்டு ஹார்ட் டு கெட் குட் மார்க்ஸ், அவள் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா. அது இல்லாமல் இங்கே to அப்படின்றதுக்கு இக்கு சவுண்டு, அப்போ அவள் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை இப்படியும் சொல்லலாம். சி ஒர்க்டு ஹார்ட் ஃபார் குட் மார்க்ஸ், ஃபார் அப்படின்றதுக்காக, அவள் நல்ல மார்க் வாங்குறதுக்காக, நல்ல மார்க்குக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணா அப்படின்ட்டும் சொல்லலாம். அடுத்தது ஐ வெயிட்டட் ஃபார் 4 hours, இங்கே டைம் பீரியட் வந்திருக்கிறதுனால நம்ம for யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐ வாட்ச் த ஷோ ஃபார் 4 hours, 4 மணி நேரம், இங்கேயும் டைம் டியூரேஷன் வந்திருக்கிறதுனால for யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஸ்டாப்டு ஃபார் எ பிரேக், ஒரு சிறிய இடைவெளிக்காக அப்படின்றது இடைவெளிக்காக அப்படின்ட்டு வர்றது ஒரு டியூரேஷனை குறிப்பிட்றதுனால இங்கே வந்து நம்ம for யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பிரிங் சம் ஃப்ளவர் ஃபார் மீ, இந்த இடத்துல for தான் வரும். ஏன்னா இது வந்து பெனிஃபிட்டை மென்ஷன் பண்ணுது. ஃப்ளவர் வந்து
எனக்காக கொண்டு வா, இல்லைன்னா நான் உனக்காக செய்கிறேன். இந்தமாரி நமக்கு ஒரு இது பெனிஃபிட் கிடைக்கும்போது நம்ம அந்த இடத்துல ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஐ மேட் திஸ் லெசன் ஃபார் யூ, நான் வந்து இது உனக்காக இந்த லெசனை மேட் பண்ணேன் அப்படின்றதுனால ஃபார் இந்த இடத்துலையும் பெனிஃபிட் வந்து மென்ஷன் ஆகுது. அடுத்தது ஐ கேவ் த பனானா டேஸ் ஹேர், இந்த இடத்துல டூ வரும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. நான் வந்து இதை வந்து உனக்காக கொடுத்தேன், இந்த பனானாவை உனக்காக கொடுத்தேன். ஸோ பனானாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்தது ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ, இங்கே டூ ஏன் வந்ததுன்னா இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். ஐ சிங் ஃபார் யூ, உனக்காக நான் பாடுறேன் அப்படின்றது இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஐ கோ டு ஸ்கூல், இங்கே ஸ்கூல் அப்படின்றது பிளேஸு, அது இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இக்கு சவுண்டு வருது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். இங்கே சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு டூ வருமா ஃபார் வருமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.